வினோத்து டென்ஷன் ஆகிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படி முத்து. ஏன் வினோத்து? பாலமுருகன், உனக்கு கண் இருக்கா இல்லையா? யாருக்கு? எனக்கா? அது இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? உனக்கு அதனால என்ன பிரச்சனை சொல்லு. சம்பாரிச்சிட்டு வந்து ஏதாவது ஒரு வேளை சோறு இது ஆக்கி போட போறியா? இல்லை ஒரு மாதம் சம்பளத்தை கொண்டாந்து கொடுக்க போறியா? பழனிசாமி, அது இருக்கிறனால தான் நீ படிச்சுக்கிட்டு இருக்கிற. அதைத்தான் கேளுங்க பாலமுருகனை. பழனிசாமி பிரதர், ஹாய். பாலா, உனக்கு கண் இல்லையா? வாவ், ஆச்சரியக்குறியோட வர்றாரு. வணக்கம், சாப்பிட்டாச்சா? அப்பா சொன்னா ஹாய். வணக்கம் சித்ராமா. தேவப்பிரகாஷ் ப்ரோ, பாய். ராமேஸ்வரம் போயிட்டீங்களா? எனது அடுத்த சொந்தங்களுக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம் போடுறாரு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டப்பா. புளிச்சக்கீரை சாப்பாடு. அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது அரிது, அதனினும் அரிது. பழனிசாமி, என்ன படத்தோட டைலாக் மாதிரியே இருக்குது, நல்லா இருக்குது. வினோத்தை திட்டின பாலமுருகன், நீ டைம் அவுட்டு தான் சரியா? ஒருத்தருக்கு 2 தம்பி இருக்காங்க, பார்த்து இருந்துக்க. அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அது உண்மைதாங்க. மனுஷனாக பிறந்துட்டு படாத பாடு பாடுறதா இருக்குது. காடு போய் சேர வரைக்கும். கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது அரிது. இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, கூணு குருடு செவிடு இவங்களுக்கெல்லாம் புத்தி ஷார்ப்பாக இருக்கும் தெரியுமா? நார்மலாக இருக்கிறவங்கள விட அவங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். கண்ணு தெரியாதவங்களுக்கு காது ஷார்ப்பாக இருக்கும், காது கேட்காதவங்களுக்கு வாயும் கண்ணும் ஷார்ப்பாக இருக்கும். சாமி தரிசனம் முடிந்தது, ஊருக்கு கிளம்பி கொண்டிருக்கிறேன் சித்ராமா. பாருங்க தேவப்பிரகாஷ், நீங்களாவது திருச்செந்தூர் போகிறீங்க, ராமேஸ்வரம் போகிறீங்க. நான் இந்த திருவண்ணாமலையை விட்டால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. வணக்கம், நான் லைக் போட்டேன். பாய் பாய் பாய். தேங்க்யூ லைக் போட்டதுக்கு. நான் அப்பயே சொன்னேனடா பாலமுருகா, ஒருத்தருக்கு 2 பிரதருங்க இருக்காங்க, வார்த்தையை பார்த்து பேசு. நீ என் தம்பியே பேசிட்டு என் லைவில் இருக்க முடியுமா சொல்லுவாப்போ? இது உனக்கு தேவையா? இல்லை கேட்குறேன். அங்கே என்ன கோயில் இருக்கு ராமேஸ்வரத்தில் பிரகாஷ்? ஐயோ, எதுக்கு இத்தனை சித்ரா? ஒரு சித்ரா போட்டாலே போதுங்க. நேற்று வண்டியிலேருந்து விழுந்தது, நல்ல ஊமை குத்து வாங்கியிருக்கேன். வண்டியிலேருந்து விழுந்தது, அப்பா எல்லாம் அடி, உடம்புலாம் வலிக்குது. இன்னைக்கு கண்ணுக்கிட்ட இந்த இடத்துல அடி, இங்கேனா ஒரு அடி, இதெல்லாம் வலிக்குது. திருவண்ணாமலையார் இருக்கும்போது உங்களுக்கு என்னம்மா? அண்ணாமலையார் தாங்க போய் பார்க்க முடியல. எந்த நாளாக பார்த்தாலும் கூட்டமாக கிடக்குது பிரகாஷ். கோயிலுக்கு போகிறேன்னா மணிக்கணக்காக போய் நிற்கிறத நினச்சாலே டென்ஷன் ஆகிடுது. சரிங்களா? பார்க்கலாங்க. சிவன் கோயில் தான் சித்ராம்மா. அங்கேயும் சிவன் கோயில் தான் இருக்குங்களா? சரி சரி பிரகாஷ், ஒரு நாளைக்கு திருவண்ணாமலை வாங்க, வர அன்னைக்கு சொல்லுங்கள் கோயிலுக்கு.